வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை திறக்க வேண்டும். கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பீகாரின் லக்கி சராயில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல். மு.க. ஸ்டாலின் சட்டசபைக்கு வரும்போது இங்கு பலர் இருக்க மாட்டார்கள். சட்டப்பேரவையில் திமுக முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உரை. 18 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு ரூபாய் 9,94,00,000 மதிப்பீட்டில் ஆண்டு முழுவதும் இன்சுலின் மருந்துகள் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. விண்வெளித்துறையில் தனியார் துறையை அனுமதிப்பது வரவேற்கத்தக்கது. புதுக்கோட்டையில் மயில்சாமி அண்ணாதுரை பேட்டி. விசிகாவும் தாவேகாவும் இனி அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மாநாட்டில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை திறக்க கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி தமிழகத்திற்கு நீர் திறக்காத கர்நாடக அரசிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை. இன்று காலை நிலவரப்படி கர்நாடக அணையில் 76% பயன்பாட்டிற்குரிய நீர் இருப்பு உள்ளது என்றும் தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி கிடைக்க வேண்டிய 64 TMC தண்ணீருக்கு பதிலாக தமிழ்நாடு 14 TMC நீரை மட்டுமே பெற்றுள்ளது என்றும் விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாடு 55.29% நீரை பெற்றிருக்க வேண்டும். இதனால் சுமார் 20 TMC நீர் நிலுவையில் இருக்கிறது என்றும் வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழ்நாடு தண்ணீர் திறக்காதது ஏன், இயற்கை கொடுத்த மழை நீரை முழுமையாக தேக்க முடியவில்லை என்ற காரணத்தால் திறந்துவிடப்பட்டதா என்ற நீதிபதிகள் கர்நாடக அரசிற்கு சரமாரி கேள்விகளை எழுப்பினர். மேலும் இந்த விவகாரம் மறுஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று விசாரணையை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதற்கிடைப்பட்ட காலத்தில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறப்பதை கர்நாடக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பீகாரின் லக்கி சராயில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கி சராய் மாவட்டத்தில் அசோக்தம் கோவிலில் 3வது திங்கட்கிழமையை முன்னிட்டு சிவ தரிசனத்திற்காக மக்கள் திரண்டு வருகை தந்திருந்தனர். அப்போது மின்சார ஒயர் ஒன்று திடீரென்று அறுந்து விழுந்தது. இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. மக்கள் நாலாபுரமும் அலறியடித்து ஓடினர். இதில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்தனர். 12ற்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களில் ஹேமலதா தேவி, லலிதா தேவி, ரிங்கு தேவி மற்றும் மன்மலா தேவி என 4 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மற்ற 3 பேரை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் பீகாரின் லக்கி சராயில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு ஏற்பட்டது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும் இந்த துயரமான தருணத்தில் எனது எண்ணங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மீது உள்ளது என்றும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையட்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளூர் நிர்வாகம் உதவி செய்து வருகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மு.க. ஸ்டாலின் சட்டசபைக்கு வரும்போது இங்கு பலர் இருக்க மாட்டார்கள் என்று சட்டப்பேரவையில் திமுக முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வருவாய் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உரையாற்றினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கொள்கை பிடிப்பும் மு.க. ஸ்டாலினின் செயல்திறனும் ஒருங்கே பெற்று எந்த ஆதிக்கத்திற்கும் அஞ்சாமல் எதையும் துணிவுடன் எதிர்கொள்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்றும் திமுகவின் வயது 75 என்றும் ஒவ்வொருவரும் போராட்டங்களில் பங்கேற்று மக்களுக்காக சிறைக்கு சென்றவர்கள் என்றும் கொள்கையில் அனைவரிடமும் சிறந்த கட்சி எங்களுடையது என்றும் கடந்த 5 ஆண்டுகளில் 27 லட்சம் பேருக்கு அரசு மனை பட்டா வழங்கி உள்ளோம்.
சென்னை போன்ற மாநகரங்களில் 30 ஆண்டுகளாக குடியிருப்போருக்கு 77,000 பேருக்கு பட்டா வழங்கினோம் எனவும், நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கொரோனா காலத்திலேயே மக்களுக்கு ரூபாய் 4,000 நிவாரணம் வழங்கினோம். ஆனால் தாவேக அரசு கொடுத்த வாக்குறுதிகளில் எதையும் 3 மாதங்களில் நிறைவேற்றவில்லை. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2,000 கிடைக்கும், வீட்டில் வேலையில்லாமல் இருந்தால் ரூபாய் 4,000 கிடைக்கும், சிலிண்டர் கிடைக்கும், இதெல்லாம் நீங்கள் வந்தால் கிடைக்குமா என்று மக்கள் கேட்கின்றனர். ஆனால் இதுவரை எதுவும் கிடைக்கவில்லை என KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மீண்டும் வரும். விழுந்த வேகத்தில் எழுந்து நிற்கும் கட்சி திமுக. நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அப்பாவை காணோம் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகின்ற நேரத்தில் நீங்க பல பேர் இங்கே இருக்க மாட்டீர்கள். நாங்கள் இருப்போம் என்று KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ரூபாய் 9,94,00,000 மதிப்பீட்டில் ஆண்டு முழுவதும் இன்சுலின்ஸ் மருந்துகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் சுகாதாரத்துறை மானிய கோரிக்கையின் மீது அமைச்சர் அருண்ராஜ் பதில் அளித்தார். அப்போது திமுக ஆட்சியில் பல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் லஞ்சத்தை யதார்த்தமாக மாற்றிவிட்டார்கள், அதுதான் பிரச்சனை என்று தெரிவித்தார். கடந்த ஆட்சியாளர்கள் ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக பார்த்ததாக அமைச்சர் அருண்ராஜ் பேசியதற்கு திமுகவினர் கண்டனம் தெரிவித்தனர். அப்போது எந்த கட்சி என்றே அமைச்சர் அருண்ராஜ் குறிப்பிடவில்லை. ஊழல் என்றால் திமுகவினர் கத்துவது ஏன் என அமைச்சர் ஆனந்த் கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் அருண்ராஜ் பேசும்போது, அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6, 9 மற்றும் 11ஆம் வகுப்பில் பயிலும் 16,50,000 வளரிளம் பருவ மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 6,37,00,000 மதிப்பீட்டில் இரத்த சேர்க்கை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் இரும்பு கண்மணி திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், தமிழ்நாட்டில் முதல் முறையாக அரசு மருத்துவமனைகளில் டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ரூபாய் 9,94,00,000 மதிப்பீட்டில் ஆண்டு முழுவதும் இன்சுலின் மருந்துகள் வழங்கப்படும் என்றும், நவீன, விரிவான மற்றும் எதிர்கால நோக்குடைய புதிய தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இயற்றப்படும் எனவும், சமூகம், குடும்பம் மற்றும் தனி மனித அளவில் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்தும் வகையில் புதிய பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி உருவாக்கப்படும் என்றும், தமிழ்நாட்டின் முதன் முறையாக 70 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு வருமான உச்சவரம்பு இன்றி கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை பெறும் வகையில் முதலமைச்சரின் முதியோர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், 3,594 மருத்துவ பணியாளர்கள் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும், 1,695 தொகுப்பூதிய செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் எனவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் தனியார் துறையை அனுமதிப்பது வரவேற்கத்தக்கது என்று புதுக்கோட்டையில் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் இஸ்ரோ முன்னாள் தலைவரும் தமிழ்நாடு அரசின் பாடத்திட்ட வழிகாட்டு குழு தலைவருமான மயில்சாமி அண்ணாதுரை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இஸ்ரோவால் பலதரப்பட்ட விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் தற்போது மனிதனை விண்ணிற்கு அனுப்பும் முயற்சியில் இஸ்ரோ இறங்கியுள்ளது என்றும், மிகவும் சிக்கனமாக விண்கலம் தயாரிக்கும் பணியில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது. இந்த முயற்சி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் வேளையில் தற்போது தனியார் பங்களிப்புடன் செயற்கைக்கோள் தயாரிக்கும் பணியில் இஸ்ரோ இறங்குவதற்கு தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் குலசேகரப்பட்டினத்தில் ஏவுகணைகள் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் பணி தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றனர் எனவும், ஆரோக்கியமான போட்டியாக இருக்க வேண்டும், தனியார் பங்களிப்புடனும் இது நடைபெற வேண்டும் என இஸ்ரோ மற்றும் மத்திய அரசு முயற்சிகளை எடுத்துள்ளனர் எனவும், இதுவரை மத்திய அரசு விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் ஏவுகணைகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தது. தற்போது தனியார் பங்களிப்புடன் இது நடைபெற வேண்டும் என்று மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இனி இந்த அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற பிரம்மாண்ட மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உரையாற்றினார். அப்போது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து இனிவரும் தேர்தல்களில் இணைந்து பயணிக்கப் போவதாக அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்.
மாநாட்டு திடலில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களின் பலத்த கரகோஷத்திற்கு இடையே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. விசிக மாநாட்டிற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் வாழ்த்து கடிதத்தை மேடையில் பெருமிதத்துடன் வாசித்து காட்டி தொல் திருமாவளவன் நன்றி தெரிவித்தார். கல்லூரி மாணவன் அமுதன் அடித்தே கொலை செய்திருப்பது கல்வி நிறுவனங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கம் இருக்கிறது என்பதை மாணவன் அமுதன் சாவு உறுதிப்படுத்தியிருக்கிறது என்றும் அங்கனூரில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் அங்கனூரில் இன்று தனது சிறிய தாயார் நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் 100 நாள் ஆட்சி குறித்து கேட்டபோது எந்த துறையிலும் ஊழல் இல்லை என்ற அளவிற்கு பொதுமக்கள் பாராட்டும் அளவில் உள்ளது என்றும் அமைச்சர்கள் சிலர் லஞ்சம் கேட்ட ஆடியோ உள்ளது என வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதிலளித்த அவர், முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்து உரிய ஆதாரங்களை அண்ணாமலை தெளிவுபடுத்துவது அவசியம் என்றும் முதலமைச்சருக்கும் அவருடைய அரசிற்கும் எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாதபடி ஊழல் நடவடிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் கல்லூரி மாணவன் அமுதன் அடித்தே கொலை செய்திருப்பது குறித்து கேட்டபோது கல்வி நிறுவனங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் இருக்கிறது என்பதை மாணவன் அமுதன் சாவு உறுதிப்படுத்தி இருக்கிறது என்றும் இதுகுறித்து விசாரணை நடத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆணையிட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். குரல் கொடுத்திருக்கிறார் என்பதனால் தான் அவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை அவர்கள் அடித்து சொல்லுகிறார்கள், அழுத்தமாக சொல்லுகிறார்கள். எனவே அரசு கூடுதல் கவனம் செலுத்தி அது உண்மையா இல்லையா என்பதை கண்டறிய வேண்டும். அதற்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டு தமிழர்கள் 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கர்நாடக அரசு கொலை வழக்கு பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்ததற்கு கர்நாடக அரசிற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தனக்கன்குளத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தை அடுத்துள்ள தனக்கன்குளம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை சார்பில் ரூபாய் 68 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் தேசிய நெடுஞ்சாலை பாலம் கட்டும் பணியை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மாணிக்கம் தாக்கூர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இந்த பணிகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட போது மேலும் சில பாலங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் அந்த பணிகள் முடியும் தருவாயில் உள்ள நிலையில் தனக்கன்குளம் பாலம் கட்டும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆய்வை தொடர்ந்து விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் 3 தமிழர்களை வனத்துறை அதிகாரிகள் வேட்டையாடியதற்கு கண்டனத்தை தெரிவித்தேன் என்றும் இது மனிதாபிமானமற்ற செயல், இது சம்பந்தப்பட்டுள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமலிங்க ரெட்டிக்கு கடிதம் எழுதியிருந்தேன் என்றும் அதற்கு வனத்துறை அலுவலகத்திலிருந்து பதில் வந்துள்ளது என்றும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 15 லட்சம் கர்நாடக அரசு சார்பில் நிதி அளித்திருப்பதாகவும் கர்நாடக அரசு இதை கவனத்துடன் கையாளுவதாகவும் தெரிவித்துள்ளனர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த பெங்காலில் இருக்க முஸ்லீம்களுக்கு மட்டும் அந்த அந்த வார்த்தைகள் அவர்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பும் அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் இந்த வன்மத்தை, நீ உனக்கு பிடிக்காதா, நீ பாட மாட்டியா, நீ சாப்பிட்டு தாண்டா ஆகணும், பாடித்தாண்டா ஆகணும், இந்த வன்மம் தான் ஆர்எஸ்காரர்களுடைய இந்த வன்மம் தான் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு கொண்டு வைக்க போகுது. இவர்களுடைய, அதாவது உங்களுக்கு பிடிக்காத அந்த சாப்பாடு நீ சாப்பிட்டா ஆகணும்டா, நான் சாப்பிட்றல அந்த சாப்பாடு சாப்பிடும்டா, நான் எனக்கு பிடிக்காது இல்லடா, உனக்கு பிடிக்காது இல்லடா, இந்த சட்டை ஓடுறது நான் போடுவேன், நீனும் போடணும். தாவேக் அரசு தனது 100வது நாளை விளம்பரப்படுத்தி கொண்டாடுகின்றனர். மாற்றம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை என்று சென்னை கோடம்பாக்கத்தில் டிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். முரசொலி மாறனின் 93வது பிறந்த நாளையொட்டி சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி அலுவலகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து திமுகவின் அமைப்புச் செயலாளரும் திமுக செய்தி தொடர்பு குழு தலைவருமான
டிகேஎஸ் இளங்கோவன் முரசொலி மாறன் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேக அரசு தனது 100வது நாளை விளம்பரப்படுத்தி கொண்டாடுகின்றனர். மாற்றம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்தவொரு மாற்றமும் ஏற்படவில்லை எனவும், நேற்றைய தினம் கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதற்கும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எல்லா திட்டத்திற்கும் பெயர் மட்டுமே மாற்றி வெற்றி என்று அழைக்கிறார்கள். இதில் எந்த வெற்றியை காண்கிறார்கள் என்று தெரியவில்லை எனவும் டிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மேலும் கஞ்சா போதைப்பொருள் வழக்கில் புகார் கொடுக்க வந்த மாணவனை இவன்தான் போதைப்பொருள் குறித்து தகவல் தெரிவித்தான் என்று காவலர்கள் தகவல் தெரிவிக்கவே மாணவனை அடித்தே கொலை செய்துள்ளனர் என்றும், ஏற்கனவே நடந்த கொலை வழக்கிலும் இதுபோன்றுதான் நடந்திருக்குமோ என கேள்விக்குறியாக உள்ளது என்றும் தாவேக அரசின் நிலைப்பாடு குறித்து டிகேஎஸ் இளங்கோவன் விமர்சித்துள்ளார். எதில் வெற்றின்னு இதுவரைக்கும் தெரியல. காவிரி தண்ணீரை பெற்று தருவதிலே தோல்வி. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்து குறுவை பயிர்களை காப்பாற்றுவதிலே தோல்வி. நேற்றைய தினம் 3 பேர் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், அது குறித்து விசாரணை செய்வதிலே தோல்வி. இப்படி வரிசையாக தோல்வியையே அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி வெற்றி வெற்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அது என்ன வெற்றி என்று எனக்கு தெரியவில்லை. எந்த தமிழ்நாட்டிற்கான எந்த நலத்திட்டத்திலும் இந்த அரசு வெற்றி அடையவில்லை. வரிசையாக தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பேசும்பொழுது எல்லாவற்றுக்கும் பெயரை மாற்றி வெற்றி வெற்றி என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அரக்கோணத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் 1500 பேருக்கு வீடு உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் வெங்கடேசபுரம் கிராமத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 1500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய செயலாளர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு வீடு, இருசக்கர வாகனம், மிதிவண்டி, தையல் இயந்திரம் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களை 1500 பேருக்கு வழங்கினார். இதில் கட்சி பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். படுநெல்லி பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சனையில் 2 கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவில் ஆடியோ ஒளிபெருக்கியில் கானா பாட்டு கேட்டதில் ஏற்பட்ட பிரச்சனையில் சந்துரு மற்றும் விக்கி என்கின்ற நீலகண்டன் இருவரை முன்பகை காரணமாக 2 முகம் சிதைத்து கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு ஒரு கும்பல் தப்பி ஓடியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செங்கல்பட்டு காவல்துறையினர் 2 உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க முற்பட்டனர். அப்போது திருவிழாவில் முறையான பாதுகாப்பு அளிக்காததே 2 உயிரிழப்பிற்கு காரணம் என தெரிவித்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பொன்னேரி காவல்துறையினர் 2 உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் படுநெல்லி பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய நீதி கட்சியின் நகர செயலாளரும் அகில பாரத மக்கள் சக்தி இயக்கத்தின் மாவட்ட செயலாளருமான ரமேஷ் என்பவர் பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையத்தில் கடந்த மாதம் தனியார் பள்ளியில் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு ஏற்றித்தர வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில பாரத மக்கள் சக்தி இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தனியார் பள்ளியில் பணிபுரியும் பெண்களை இழிவுபடுத்தியும் கொச்சைப்படுத்தியும் பேசியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து தனியார் பள்ளியில் பணிபுரியும் பெண் ஆசிரியர்கள் மற்றும் பெண் ஊழியர்கள் ஒன்றிணைந்து குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் பெண்களை இழிவாக பேசியதை ஆதாரத்துடன் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த குடியாத்தம் நகர காவல்துறையினர் புதிய நீதி கட்சியின் நகர செயலாளரும் அகில இந்திய பாரத மக்கள் சக்தி இயக்கத்தின் மாவட்ட செயலாளருமான ரமேஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று தாவேக அரசின் கூட்டணியில் உள்ள காரணத்தினாலே வைகோ உள்ளிட்ட சில தலைவர்கள் இந்த விவகாரத்தில் மௌனத்தை கடைபிடிக்கிறார்கள் என்றும்
விழுப்புரத்தில் திராவிட வெற்றிக் கழகத்தின் தலைவர் மல்லை சத்யா குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் தலைவர் மல்லை சத்யா தலைமையில் மாவட்ட மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் மல்லை சத்யா கலந்து கொண்டு நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றினார். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கர்நாடகாவில் மான் வேட்டைக்கு சென்றார்கள் என கூறி 3 அப்பாவி தமிழர்களை சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடக அரசு நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் சம்பந்தப்பட்ட வன காவலர்களை கைது செய்து கொலை வழக்கு பதிவு செய்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். மேலும் கொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் மற்றும் அரசு வேலை வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். மேலும் வைகோவின் நிலைமை பரிதாபத்திற்குரியதாக மாறி வருகிறது என்றும் அவருக்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம். திராவிட இயக்கத்தின் அடுத்த பரிணாமமாக காலூன்றிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கடைசி காலத்தை எழுதி கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு காவிரி பிரச்சனையில் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தாவேக அரசில் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள காரணத்தினாலும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் உள்ள காரணத்தினாலும் அவர்களை எதிர்த்து தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் காங்கிரசிற்கும் எதிரான மனநிலை உருவாகும் என்பதால் அனைவரும் கூறிய போதும் தாவேக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை. காங்கிரஸ் கட்சிக்காக காவிரி உரிமையை தாவேக அரசு தாரை வார்க்கிறது என்றும் திராவிட வெற்றிக் கழக தலைவர் மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசு நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் சம்பந்தப்பட்ட வனக்காவலர்களை கைது செய்வதோடு மட்டுமல்லாமல் கொலை வழக்கு பதிவு செய்து உரிய தண்டனை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் பலியானவருடைய குடும்பங்களுக்கு நிவாரணமும் அரசு வேலையும் அந்த குடும்பத்திற்கு தர வேண்டும் என்ற வேண்டுகோளை இன்று நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். எனவே அவருடைய நிலைமைகள் பரிதாபத்துக்குரியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவருக்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம். திராவிட இயக்கத்தின் அடுத்த பரிணாமமாக இந்த மண்ணில் கால் ஊன்றிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கடைசி காலத்தை எழுதி கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். சிதம்பரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சுதந்திர தினத்தை ஒட்டி இரத்த தான முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் சார்பில் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சிதம்பரம் கிளை மற்றும் சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனை ஆகியவை இணைந்து இரத்த தான முகாமை நடத்தியது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சிதம்பரம் கிளை நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் 50க்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் அளித்தனர். இரத்த தானம் செய்த சகோதர சகோதரர்களுக்கும் சான்றிதழ்களும் சத்துமாவு வகைகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதில் சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், இரத்த வங்கி அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொட்டியம் அருகே ஆட்டோ கார் மீது டாடா ஏசி வாகனம் மோதிய விபத்தில் காரில் பயணித்த நபருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. ஓட்டுநர்கள் 2 லேசான காயமடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த செல்லப்பாகன் என்பவர் நாமக்கல்லில் இருந்து திருச்சி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சவுடாம்பிகா பள்ளி அருகே கார் வந்தபோது வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் ஓட்டி வந்த டாடா ஏசி வாகனம் ஆட்டோவின் மீது மோதியதில் நிலை தடுமாறி ஆட்டோ குப்புற கவிழ்ந்தது. இதையடுத்து ஆட்டோவின் பின்னால் வந்த காரின் மீது மோதிய டாடா ஏசி வாகனம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமாருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. டாடா ஏசி வாகனம் ஓட்டுநர் மற்றும் காரின் ஓட்டுநர் ஆகியோர் லேசான காயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொட்டியம் காவல்துறையினர் கால் முறிவு ஏற்பட்ட சதீஷ்குமார் மற்றும் ஓட்டுநர்கள் உட்பட 3வரையும் மீட்டு தொட்டியம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடன்குடி அருகே மாதவன்குறிச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் உடன்குடி அடுத்த மாதவன்குறிச்சியில் உள்ள மால் ஹாலில் இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு தெற்கு மாவட்ட தலைவர் மால் மருகன் தலைமை வகித்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பென்சில், பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார். விழாவில் மாதவன்குறிச்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியை இந்திரா, ஆல்வை வட்டார தலைவர்
பொன்ராஜ், உடன்குடி வட்டார தலைவர் பழனிவேல், சேம்பூர் கணேசன், இளைஞரணி கொட்டாங்காடு ஜெகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவிலில் சமத்துவ வழக்கறிஞர் அணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவையொட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. காட்டுமன்னார் கோவிலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் சார்பில் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்தில் உள்ள பாப்பா சாஹி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் சாலை ஓரங்களில் வசிக்கின்ற ஏழை எளிய மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சமத்துவ வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் ராமு, துணை அமைப்பாளர் பட்டா பிராமன், சிறப்பு அழைப்பாளர்களாக அப்துல் மன்னன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் இளையராஜா, கமல், கார்த்திக் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியை முந்தி செல்ல முயன்றபோது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் கணவன் கண் முன்னே மனைவி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை அத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த உமையம்மாள் என்பவர் தனது கணவருடன் உறவினர் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பூவிருந்த வள்ளியை கடந்து பாரிவாக்கம் சாலையில் சென்றபோது வேகமாக வந்த சரக்கு லாரி ஒன்று தம்பதியை உரசியதில் இருவரும் இருசக்கர வாகனத்தில் இருந்து தடுமாறி கீழே விழுந்தனர். இதில் உமையம்மாள் மீது சரக்கு லாரி ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காயங்களோடு அவரது கணவர் மீட்கப்பட்டார். இதனிடையே சம்பவம் குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியை முந்தி செல்ல முயன்றபோது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் கணவன் கண் முன்னே மனைவி பரிதாபமாக உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவெரும்பூர் அருகே கிளியூர் கிராமத்தில் பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த ஆடுகளை வெறிநாய்கள் கடித்து குதறியதில் 20 ஆடுகள் உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் காயமடைந்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள கிளியூர் கிராமத்தில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்த பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட ஆடு மாடுகள் வளர்க்கப்பட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் தெருநாய்கள் அதிகமாக சுற்றி வருவதால் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளும் பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வந்தது. இந்த நிலையில் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லப்படும் கால்நடைகளை நாய்கள் கடித்ததில் சில ஆடுகள் மாடுகள் இறந்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி கிராம மக்கள் தெருநாய்களை பிடிக்க கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் கிளியூர் ராஜாம்பேட்டையைச் சேர்ந்த கால்நடை வளர்ப்பு விவசாயி சோளாமணி என்பவர் தனது 50 ஆடுகளை வழக்கம்போல் மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்று இரவில் பட்டியில் அடைத்துள்ளார். மறுநாள் காலையில் சோளாமணி வழக்கம்போல் ஆடுகளை மேய்ச்சலுக்காக அழைத்து செல்ல பட்டிக்கு சென்று பார்த்தபோது தெருநாய்கள் வெறித்தனமாக கடித்து குதறியதில் 20 ஆடுகள் உயிரிழந்ததும் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் காயமடைந்திருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனையடுத்து விவசாயி சோளமணி கால்நடை மருத்துவர்களுக்கும் வருவாய் துறையினருக்கும் தகவல் தெரிவித்தார். தகவலின் அடிப்படையில் கால்நடை மருத்துவர் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்த ஆடுகளை உடற்கூராய்வு செய்தார். இதனிடையே தெருநாய்களை பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆடுகளை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பு விவசாயியான சோளமணிக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தம் அரசினர் திருமகள் ஆலய கல்லூரியில் சிங்கப்படை காவல்துறையினர் சார்பில் பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசினர் திருமகள் ஆலய கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை தடுத்தல், கேலி செய்வதை தடுத்தல் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் கல்லூரி கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் வேலூர் சிங்கப்படையின் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜெயந்தி கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பு குறித்தும் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு ஏற்படும் கேலி கூத்து மற்றும் பாலியல் தொந்தரவை தடுத்தல் குறித்தும் போதைப்பொருள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதன் பின்னர் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி முதல்வர் சீனிவாச குமரன், பேராசிரியர் கருணாநிதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்க வேண்டி பொதுமக்கள் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆம்பூர் அடுத்த வட புதுப்பட்டு பகுதியில் ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை அருகே வசிக்கும் வட புதுப்பட்டு கீழ் முருங்கை கிராம மக்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும்போது உயிரிழப்பு மற்றும் உடல் ஊனம் அதிக அளவில் ஏற்படுகிறது என்றும் இப்பகுதியில் அரசு பள்ளிகள், தனியார் கல்லூரிகள், நியாய விலை கடை, குடோன்கள் இருப்பதால் வாகனங்கள் செல்லும் போது விபத்து ஏற்படுகிறது என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இப்பகுதியில் விபத்துக்களை தடுக்க பாலம் அமைக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் மத்திய மாநில அரசுகள் கண்டு கொள்ளாததால் கிராம மக்கள் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் மக்களை திரட்டி அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று வட புதுப்பட்டு கீழ் முருங்கை கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மதுரை, நாகமலை, புதுக்கோட்டையிலிருந்து தேனிக்கு சென்ற அரசு பேருந்து ஜெயராஜ் அன்னபாக்கியம் தனியார் பள்ளி அருகே சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களின் மீது மோதிவிட்டு சாலையில் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு சாலை ஓரத்தில் இருந்த மரத்தில் மோதி நின்றது. இந்த விபத்தில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் நாகமலை புதுக்கோட்டை NGO காலனியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் அமுதா என்பது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெரியபாளையம் அடுத்த அலிஞ்சிவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் அடுத்த அலிஞ்சிவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் 29ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கடந்த 7ஆம் தேதியன்று சிவன் குளத்திலிருந்து கங்கை நீர் திரட்டுதல், அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், ஜவ்வாது, தேன் போன்ற பல்வேறு வாசனை திரவியங்களால் நாள்தோறும் சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து கிராம தேவதை பொன்னியம்மன் ஸ்ரீ சக்தி அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றதை அடுத்து கிராம மக்கள் பொங்கல் வைத்து அம்மனை வழிபாடு செய்தனர். அதனையடுத்து அக்னி குளிக்கல், கண் திறப்பும், ஸ்ரீ நவசாலயுத ஸ்ரீ சங்கர மலர் பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அழிஞ்சிவாக்கம் கிராமத்தில் உள்ள சிவன் கோவில் அருகே காப்பு கட்டி கொண்டு உடல் முழுவதும் சந்தனத்தை பூசிக்கொண்டு பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டு காத்திருந்த பக்தர்களை ஆலயத்திற்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்னர் ஆலயம் எதிரே அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் ஒருவர் பின் ஒருவராக காப்பு கட்டி பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதானம், பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள், விழா குழுவினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை திறக்க வேண்டும். கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பீகாரின் லக்கிசராயில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல். மு.க. ஸ்டாலின் சட்டசபைக்கு வரும்போது இங்கு பலர் இருக்க மாட்டார்கள். சட்டப்பேரவையில் திமுக முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உரை. 18 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு ரூபாய் 9,94,00,000 மதிப்பீட்டில் ஆண்டு முழுவதும் இன்சுலின் மருந்துகள் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. விண்வெளி துறையில் தனியார் துறையை அனுமதிப்பது வரவேற்கத்தக்கது. புதுக்கோட்டையில் மயில்சாமி அண்ணாதுரை பேட்டி. விசிகாவும் தாவேகாவும் இனி அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மாநாட்டில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.